பக்தி இன்ஃபோ நேயர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் உங்கள் வாழ்க நலமுடன் ஜோதிடர் டிஜே சுந்தரபாண்டி, சிவகாசியிலிருந்து. நேயர்களே, உங்களுடைய வாழ்க்கையில் இந்த 2026 வாக்கியப்படி சனி பகவான் கும்பத்திலிருந்து மீனத்துக்கு செல்கிறார். ஸோ இந்த மீனத்துக்கு செல்வது மூலமாக உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்கள்லாம் ஏற்பட போகுது, என்னென்ன விஷயங்களில் நீங்கள் கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி வாக்கிய பஞ்சாங்கம் பயன்படுத்தும் நம்மளுடைய நேயர்களுக்கு இது பொருந்தும் என்பது உண்மை. ஏன்னா நம்முடைய சனி பகவான் ஆல்ரெடி பார்த்திங்கன்னா திருக்கணித முறைப்படி சனி பயிற்சியானது கிட்டத்தட்ட 2025 மார்ச் எண்டில் ஆல்ரெடி சனி பகவான் மீனத்துக்கு வந்துட்டார் அப்படின்னு நானே வீடியோ போட்டிருக்கேன். உண்மைதான். இருந்தாலும் நம்மளுடைய ஜோதிட அன்பர்கள், அதே போல் ஜாதகம் பார்க்குற அன்பர்கள், பல அன்பர்கள் பார்த்திங்கன்னா நாங்கள் வாக்கிய முறைப்படி ஃபாலோ பண்ணுறோம். அப்போ வாக்கியப்படி சனி பகவான் வந்தால் என்ன மாற்றம் வரும்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்காங்க. ஸோ வாக்கியமோ திருக்கணிதமோ எதுவாக இருந்தாலும் சனி பகவான் மீனத்துக்குள்ளே இருக்கும்போது என்னென்ன செய்ய போகிறாரு, என்னென்ன மாற்றங்களை உங்களுக்கு கொடுக்க போகிறாரு அப்படின்னு சொல்லி நம்ம இப்போ பார்க்க போகிறோம். வீடியோ முழுமையாக பாருங்கள். துலாம் ராசி அன்பர்களுக்கு சனி பகவான் வாக்கியப்படி 5ஆம் இடத்திலிருந்து 6ஆம் இடத்துக்கு போகிறார். அப்போ 5ஆம் இடத்துலேருந்து 6ஆம் இடத்துக்கு 4க்கும் 5க்குரியவன் ட்ராவல் பண்ணால் அவர் என்னென்ன மாற்றங்கள்லாம் கொடுக்க போகிறார். ஃபஸ்ட்டு விஷயம் சொல்லுங்க, எங்களுக்கு தேவை துன்பத்திலேருந்து வெளியே வருவோமா, இன்பத்தை சந்திப்போமா, இன்பம் மகிழ்ச்சி இது கிடைக்குமா அப்படின்னு எதிர்பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த துலாம் ராசிக்கு அதிபதி யாருன்னா சுக்கிரன். துலாம் ராசியில் உச்சம் பெறக்கூடிய கிரகம் யாருன்னா சனி பகவான். எல்லாராலையும் அதிகமாக துலாம் ராசிக்காரர்களை மட்டும் அதிகமாக யோசிப்பது. துலாம் ராசியில் சனி பகவான் உச்சம் பெற்றனால தான் உங்களை சனி பகவானுக்கு ரொம்ப பிடிக்குமா. அதனால தான் பிடிச்சவங்கள்ட்ட தான் என்ன பண்ண முடியும், உரிமை சண்டை போட முடியும். புரியுதா? உரிமையாக சண்டையை போட முடியும். அந்த அளவுக்கு தான் உங்கள்கிட்ட உரிமை சண்டை போட்டு தான் என்ன விஷயங்கள்லாம் லாக் பண்ணி வச்சான்னு சொல்லட்டுமா. கஷ்டப்பட்டு, அதாவது உங்களுடைய ஹார்ட் ஒர்க்குக்கு அளவே கிடையாது. அவ்வளோ தூரம் ஹார்ட் ஒர்க் பண்ணியிருப்பீங்க. ஆனால் லாபத்தை வீட்டுக்கு கொண்டு வந்திருப்பீங்களா? கிடையாது. உங்கள் குடும்பத்துக்காக நீங்கள் நேரம் ஒதுக்குனது ரொம்ப கம்மி. உழைச்ச உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் கிடைக்கல அப்படிங்கிற சூழ்நிலையை சந்திச்சிருப்பீங்க. லாபம் வரலை, நன்மையும் வரலை, பொருளாதாரமும் இல்லை, குடும்பத்தை விட்டு பிரிஞ்சிட்டேன். அது ஒரு படத்தில் நம்ம விவேக் சார் படத்தை சொல்லுவாங்கள்ல, என்னப்பா உனக்கு பிரச்சனை இருக்குன்னா தலைவலி இருக்குது, கால் வலி இருக்குது, வயிறு வலி இருக்குதுன்னு நம்ம காமெடி ஆக்டர் ஒரு சார் பேசுவார், பார்த்துருக்கீங்களா? அதே மாதிரி தான் எனக்கு எல்லா பிரச்சனையும் இருக்கியா, எனக்கு எல்லா பிரச்சனையும் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் உங்களுக்குள்ளே பல பிரச்சனையை கொடுத்துட்டாங்க. இந்த பிரச்சனைக்கெல்லாம் காரணம் நீதி, நேர்மை, கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு. இதில் நான் தெளிவாக இருப்பேன் அப்படின்னு சொன்னனால தான் நீ தெளிவாக இருப்ப, உன்னை தெளிய வைக்காமல் அடிப்போம் அப்படின்னு அடின்னு அடித்து துவைச்சி போட்டாங்க. ஸோ ஆனால் என்னதான் இருந்தாலும் நம்ம துலாம் ராசி என்பதில் 2 கேரக்டர்ஸ் இருக்காங்க. நான் திரும்பியும் சொல்லுவேன், ஒவ்வொரு முறையும் சொல்லுவேன். துலாம் ராசியில் மட்டும் 2 கேரக்டர். அதே நாங்கள் எங்களுக்கு மட்டும் 2 கேரக்டர் அப்படின்னு கேட்கலாம். ஏன்னா நான் ரியலாக ஜாதகத்தை பார்க்கும்போது நம்ம உணர்றோம். ஒரு கிட்டத்தட்ட 80% துலாம் ராசி என்பர்கள் நேர்மையானவர்களாக மட்டுமே இருக்கீங்க. ஸோ நேர்மையான நபர்களாக இருந்த அத்தனை அன்பர்களுமே பிரச்சனையை மட்டும்தான் சந்திச்சிருக்கீங்க. இந்த போலியான நபர்கள் என்று, அதாவது தேவைக்காக மற்றவங்களிடம் தேவைக்காக பயன்படுத்தின துலாம் ராசி அன்பர்கள் 20% இருக்காங்க. ஸோ அவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா இனிமேல் தான் மாட்ட போகிறாங்க. இவங்கெல்லாம் ரிலீஸ் ஆக போகிறீங்க. 80% துலாம் ராசி அன்பர்களுக்கு இனிமேல் தான் நிம்மதி இருக்க போகுது. பிரிந்த உறவுகள் சேரக்கூடும், திருமண பாக்கியம் கூடும். நட்புகளால் ஏமாற்றப்பட்ட துலாம் ராசி இனிமேல் தான் நன்மை அடைய போகிறீங்க. அவங்கெல்லாம் உங்களோட சரணடைய போகிறாங்க. அதே போல் வெளிவட்டார பழக்கம் இனிமேல் தான் உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகும். அதன் மூலமாக உங்களுக்கு நன்மையும் ஏற்படும். இன்னொரு விஷயம், குடும்பத்தில் மன மகிழ்ச்சியாக இருக்க போகிறீங்க. கையில் காசே இல்லைங்கிற நிலைமை மாறி அக்கௌண்ட்டில் பணம் இருக்குது, ஜிபேயில் இருக்குது, பையில் இருக்குது அப்படின்னு வார்த்தையை உபயோகப்படுத்தக்கூடிய சூழ்நிலை உண்டு. கொடுத்த வாக்கை இனிமேல் தான் காப்பாற்ற போகிறீங்க.
கல்யாணம் முடியலைங்க, பொண்ணு பார்க்குறேன், பையன் பார்க்குறேன், நான் தேடி தேடி பார்த்தேன் கிடைக்கல அப்படின்னு நிலையில் உள்ளவங்களுக்கு கல்யாணம் முடியும். கவலைகளை மறந்து தன்னைத்தானே உணர்ந்து தன்னுடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சி இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு சனி பகவான் மாற்றத்தை கொடுக்க போகிறார். சரி, இப்போ என்ன விஷயத்தில் கவனத்தை கொடுக்காரு? நன்மையை கொடுக்காரு, மன அழுத்தத்திலேருந்து தூக்குறாரு, துன்பத்தெல்லாம் விரட்டுறாருங்கிறது ஓகே. அப்போ சனி பகவான் எதுவுமே கவனம் கொடுக்க மாட்டாரா அப்படின்னா கவனத்தை கொடுக்காருங்க. நீங்கள் சும்மா சூசான்னு இருப்பீங்க. இந்த சனி பயிற்சிக்கு அப்புறம் என்ன வரும்னா ஃபோனில் கால் வரும் உங்களுக்கு. அண்ணாச்சி இந்த லோன் வாங்கிக்கிறீங்களா, அக்கா இந்த அதை வாங்கிக்கிறீங்களா, உங்களுக்கு ஆஃபர் கொடுக்கேன், நீங்கள் ஒரு 50,000 போட்டிங்கன்னா போதும் 5 கோடி ரூபா கிடச்சிரும். எப்படி 50,000 போட்டால் 5 கோடி கிடைக்கும்னு சொல்லுவாங்க. இந்த பெரிய பில்டப் பண்ணக்கூடிய விஷயங்கள் எது வந்தாலும் தயவுசெய்து சிக்கிறாதீங்க, ஓகேவா? அதில் கவனமாக இருங்க. அதேபோல் உங்கள் நண்பர் ஃபோன் பண்ணுவார். ஃபோன் பண்ணி உங்கள் பேரை சொல்லி கூப்பிடலாம். மேபி ஒரு ரமேஷ்னு வச்சுக்கோங்களேன். ரமேஷ் ஒரு பிரச்சனை இருக்குப்பா, நீ வந்து என்ன சரியாக போயிருப்பா வாப்பாம்பார். நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஒரு நேர்மையாக இருக்கணும், உண்மையாக இருக்கணும் போய் நிற்பீங்க. கடைசியில் ரமேஷை மாட்டி விட்டுட்டு சுரேஷ் தப்பிச்சு போயிடுவார். புரியுதா? ஸோ இதெல்லாம் பேர் வந்து ஒரு என்ன சொல்லணும்னா ஒரு எடுத்துக்காட்டு, ஓகேவா? நீங்கள் அந்த பேரை பிடிச்சிக்கிறக்கூடாது. அப்போ இதிலெல்லாம் கவனமாக இருக்கணும். ஏமாற்றம் அடையக்கூடிய சூழ்நிலைகளை, சில பிரச்சனைகளை உங்களுக்கு வந்து மாய வலையில் கொடுப்பாங்க. அதில் நீங்கள் கவனமாக இருக்கணும். வண்டி வாகனங்களை போகிறீங்கன்னா லைசன்ஸு, ஆர்சி புக்கு, இன்சூரன்ஸ் எல்லாம் பக்காவாக வச்சுக்கோங்க, இல்லைன்னா மாட்டிக்கிடுவீங்க. நைட் நேரத்தில் ட்ராவல் பண்ண போகிறீங்கன்னா நீங்கள் வண்டி ஓட்ட வேண்டாம், யாரையா வண்டி ஓட்ட சொல்லுங்க. சார் நான் டிரைவர் சார், நான் வண்டி வாகனம் ஓட்டுறேன் சார், நான் என்ன சார் பண்ணலாம் அப்படின்னு கேட்குற சகோதரர்களுக்கு சொல்வது என்னென்னா, நீங்கள் நைட் ட்ராவல் பண்ணுவதாக இருந்தால் உறுதியாக உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரி இனிமையான பாடல்களை மட்டும் கேளுங்க. பிடிக்காத ஒரு நபர்கள்கிட்ட ஃபோனில் பேசுகிறத நிப்பாட்டிங்க. எனக்கு என் மனைவியை பிடிக்கவே பிடிக்காது, நான் கார் ஓட்டும்போது ஃபோன் பண்ணிகிட்டே இருக்கா அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா, திரும்பவும் சொல்கிறேன், ஃபோனை ஃப்ளைட் மோடில் போட்டு பிடிச்ச பாட்டை டவுன்லோட் பண்ணி கேட்டுட்டு போயிட்டே இருங்க, ஓகேவா? அவங்க அதுக்கப்புறம் உங்கள்கிட்ட காலில் பேசுவாங்க, நீங்கள் வந்து என்ன பண்ணலாம், இனிமையாக பேசிடலாம். ஸோ இதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். அதே போல் துலாம் ராசியில் 20% உள்ள துலாம் ராசி அன்பர்கள், போலியான செயல்பாடுகளில் சிக்கி தவிக்கிற துலாம் ராசி அன்பர்கள், உண்மையான அன்பை தேடி போங்க. உண்மையான அன்பு உங்களுக்காக காத்திருக்கு. உங்கள் லைஃப் சூப்பராக இருக்கும் போது, அதாவது என்ன சொன்னால், நேர்மையும் உண்மையும் உங்களுடைய தாரக மந்திரமாக பயன்படுத்த ஆரம்பிச்சிங்கன்னா நீங்களும் நல்லவர்களே என்பது நிதர்சனமான உண்மை. ஸோ கவனமான விஷயத்தை கரெக்டாக பயன்படுத்திக்கோங்க. உங்கள் லைஃப் சூப்பராக இருக்க போது. நீங்கள் செய்ய வேண்டிய வழிபாடு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய துலாம் ராசி அன்பர்கள் வெள்ளிக்கிழமையில் மகாலட்சுமி வழிபாடு செய்வது மூலமாக மாற்றமும் உண்டு, ஏற்றமும் உண்டு. நேர்களே, நீங்கள் தற்போது வரை பொறுமையாக பார்த்த விஷயம் என்னென்னா, கிட்டத்தட்ட நவ கிரகங்கள்லேயே ரொம்ப ரொம்ப மெதுவாக ஒரு ராசியிலேருந்து இன்னொரு ராசியை விட்டு கிடப்பதற்கு அதிக நேரம் எடுத்துக்கொள்ளும் நம்முடைய சனீஸ்வர பகவானுடைய சனி பயிற்சியை தான் பார்த்துருக்கீங்க. இந்த சனி பயிற்சியானது உங்களுடைய வாழ்க்கையில் குறைஞ்சது ஒரு 20-30% உங்களுடைய லைஃப்பில் ஒரு மாற்றம் இருக்கும். சனி பயிற்சியானே உங்கள் லைஃப்பில் அடிமேல் அடி விழுந்து, இடிமேல் இடி விழுந்து அட்ரஸ்லாம் போயிடுமா? கிடையவே கிடையாது. அல்லது சனி பயிற்சியானே ஓஹோன்னு வந்துடுவேன், கோடீஸ்வரன் ஆயிடுவேன், அப்படி ஆயிடுவேன், இப்படி ஆயிடுவேன், கிடையவே கிடையாது. என்ன பண்ண போகிறான்னா, ஒரு மனிதனால் ஒரு விஷயத்தை செய்யவே முடியல, வேலை பார்க்க முடியல, ஒரு குடும்பத்தோடு ஒற்றுமையாக இருக்க முடியல அப்படின்னு ஒரு கவலையோடு இருக்கவங்களுக்கு அந்த கவலையை நீக்குவார். சாப்பாட்டுக்கே வழி இல்லைங்கிறவங்களுக்கு தினந்தோறும் அவங்களுக்கான உணவு கிடைப்பதற்கான வழியை ஏற்படுத்துவார். வாழ்க்கையை தொலைத்தவர்களுக்கு வாழ்க்கையும், வாழ்க்கையை புரிந்து கொள்ளாதவர்களுக்கு புரிய வைக்கக்கூடிய சூழ்நிலையும் தான் சனி பகவான் கொடுப்பார். அதனால் பதற்றப்பட வேண்டாம், பயப்பட வேண்டாம். ஸோ சொன்னது எல்லாமே 20-30% தான் நடக்க போகுது. இதை தாண்டி உங்களுடைய சுய ஜாதகம் மட்டுமே உங்களுடைய வாழ்க்கையை நிர்ணயம் பண்ணுங்கிறத ஃபஸ்ட்டு மனசில் வச்சுக்கோங்க. அப்புறம் நீங்கள் நிறைய கருத்துக்கள் கொடுக்குறீங்க நம்ம சேனலில். பார்த்தீங்கன்னா என்னை பொறுத்தளவு அதிகமான கமெண்ட்ஸ் வருது, நல்லா சொல்கிறீங்க, ஏகப்பட்ட கருத்துக்கள் சொல்கிறீங்க. இதில் சில நம்முடைய அன்பர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, தவறான கருத்துக்களை பதிவிடுறாங்க. ஸோ ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, நீங்கள் ஒரு தவறான வார்த்தை நம்மளுடைய யூடியூப் சேனலில் பதிவிடுவதனால உங்களுக்கு எதாவது நன்மை இருக்கா? ஒன்றுமே கிடையாது. ஒரு ஜோதிடரை தவறாக பயன்படுத்தி நீங்கள் மேன்மை அடைஞ்சிருவீங்களா? அதை பார்க்குற 10 பேர் உங்களை தப்பாக நினைப்பாங்க, ஓகேவா?
நாங்கள் திரும்ப திரும்ப ஜோதிடராகிய அத்தனை பேருமே சொல்கிறது என்னென்னா பொது பலனே. இதையே நீங்கள் உங்கள் லைஃப்பாக நினச்சி கஷ்டப்பட வேண்டாம் தான் நாங்களும் சொல்கிறோம். ஓகேவா? ஸோ இங்கே டென்ஷன் ஆக வேண்டாம். நல்ல விஷயங்களை எடுத்துக்கோங்க. பாதுகாப்பான விஷயங்கிறத என்ன பண்ணுங்கள், கொஞ்சம் பாதுகாப்பாக நடத்திக்கோங்க. நீங்கள் எங்கள்கிட்ட ஜாதகம் பாருங்கள், பார்க்காம போங்க, அது உங்கள் விருப்பம். ஓகேவா? வீடியோ நாங்கள் பேசினோம்னா உங்களுடைய மேலான கருத்துக்களை, நல்ல விதமான கருத்துக்களை மட்டுமே பதிவிடுபவர்களுக்கு நன்மையே நடக்கும் என்பதை உறுதியாக சொல்லிக்கொண்டு, வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்களுக்கு எனது மனதார நன்றியை கூறி விடைபெறுகிறேன். வாழ்க நலமுடன். நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி.